ஒரு குகையில் சிங்கம் ஒன்று அசந்து தூங்கிட்டு இருந்தது. ஒரு எலி என்ன பண்ணிச்சு, சிங்கத்தோட குணம் என்னன்னு தெரியாமல் அது மேலே ஏறி குதித்து விளையாடிட்டு இருந்தது. சிங்கத்துக்கு தூக்கம் கலைஞ்சி போச்சு. ரொம்ப கோபமாயிடுச்சு சிங்கம். அந்த எலியை பிடிச்சிச்சு கையால். இப்போ எலி பயந்துருச்சு. எசமாக மன்னிச்சிருங்க, தெரியாமல் பண்ணிட்டேன், அறியாமையில் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்கன்னு கேட்டுச்சு. சரி போய் தொலை அப்படின்னு விட்டுடுச்சு சிங்கம். எலி ஓடி போய் அதோட இடத்துல தங்கிடுச்சு. கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு வேட்டுவன் விரித்த ஒரு வலையில் சிங்கம் மாட்டிக்கிச்சு. சிங்கம் சத்தம் போடுது. அப்போ எலி போய் அந்த வலையை கட்டி சிங்கத்தை பாதுகாப்பாக வெளியில் அனுப்புது. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம யாருக்காவது ஏதாவது ஒரு உதவி செஞ்சால் அந்த உதவி திரும்பி நமக்கு கட்டாயம் கிடைக்கும். என்ன, ஒரு தென்னம்பிள்ளையை வைக்கிறோம், தண்ணி ஊற்றுறோம், அது தேங்காவாக காய்ச்சி இளநீர் நம்ம குடிக்க முடியுது. அப்போ எந்த நல்ல காரியம் பண்ணாலும் அதற்கான நல்ல பலன் அந்த ஜென்மத்திலே கிடைக்கும். அதனால் நம்ம நல்லதை தான் பண்ணணும், நல்லது தான் நினைக்கணும்.